வெல்கம் டு ஸ்பீக் இங்கிலீஷ் டெய்லி சேனல். இந்த சேனலில் நாம் 50க்கும் மேற்பட்ட டெய்லி யூஸ் சென்டென்ஸ் பார்க்க போகிறோம். அதோடு இல்லாமல் வீடியோ கடைசியில் உங்களுக்கு சேலஞ்ச் கொஷின்ஸும் இருக்கும். இந்த வீடியோவில் பார்த்த சென்டென்ஸ் மாடலில் தான் கொஷின்ஸ் இருக்கும். அதை ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் சீக்கிரம் இங்கிலீஷில் பேச முடியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி டே 1 டேயில் 50 சென்டென்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், உங்கள் பேர் என்னென்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? உங்களை புதுசாக ஒருத்தவங்க பார்க்கும்போது கேட்பேன்ல, உங்கள் பேர் நம்ம தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்பேன்ல. மே ஐ நோ யுவர் நேம், மே ஐ நோ யுவர் நேம் அப்படி சொல்லணும். நெக்ஸ்ட், அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். நம்ம ஒருத்தர்கிட்ட சொல்லுவோம், நீ வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஐ வில் வெயிட் அன்டில் தென். அது எப்படி சொல்லணும்னா ஐ வில் வெயிட் அன்டில் தென், ஐ வில் வெயிட் அன்டில் தென் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட், கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வை. இப்போ நம்ம ஒரு பொருளை சொல்லுவோம் வைக்கும்போது, அது கண்ணுக்கு தெரியுற மாதிரி வைடான்னு. கீப் இட் விசிபிள், கீப் இட் விசிபிள் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட், நான் உன்னிடம் பல முறை கூறினேன். நம்ம ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணும்போது சொல்லுவோம், உங்கள்கிட்ட நான் பல தடவை சொன்னேன் இல்லைடா. அது எப்படி சொல்லணும்? ஐ டோல்ட் யூ மெனி டைம்ஸ், ஐ டோல்ட் யூ மெனி டைம்ஸ் அப்படின்னு சொல்லணும். உன்னிடம் ஏதாவது யோசனை இருக்கா? உங்கள்கிட்ட ஏதாவது ஐடியா இருக்கா நம்ம கேட்போம்ல. டு யூ ஹாவ் எனி ஐடியா? உங்கள் ஒப்பீனியன் கேட்கறதுக்காக நம்ம கேட்போம். டு யூ ஹாவ் எனி ஐடியா அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட், இன்றைக்கி சண்டே மாதிரி இருக்குது. நம்ம ஆஃபீஸில் சொல்லுவோம், இன்றைக்கி ஒர்க்கிங் டேஸ் மாதிரியே இல்லைடா, இன்றைக்கி சண்டே போலே இருக்குதுடா அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி சொல்லணும்? டுடே ஃபீல்ஸ் லைக் சண்டே, டுடே ஃபீல்ஸ் லைக் சண்டே அப்படின்னு சொல்லணும். ஏன்னா போர் அடிக்கும்போது நம்ம சொல்லுவோம், நம்ம சொல்லியிருப்போம் இல்லை ஆஃபீஸில். நெக்ஸ்ட், நீ அப்படி பேசியிருக்கக்கூடாது, நீ அப்படி பேசியிருக்கக்கூடாது. அது எப்படி சொல்லணும்? யூ ஷுடன்ட் ஹாவ் ஸ்போக்கன் லைக் தட். இங்கே ஷுடன்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது ஷுட் நாட் அப்படி சொல்லணும். சரிங்களா? யூ ஷுடன்ட் ஹாவ் ஸ்போக்கன் லைக் தட், யூ ஷுடன்ட் ஹாவ் ஸ்போக்கன் லைக் தட் அப்படி சொல்லணும். நெக்ஸ்ட், குப்புறப்படு. இப்போ நம்ம படுத்துருக்கும்போது சொல்லுவோம், குப்புறப்படுறா அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி சொல்கிறது? லை ஆன் யுவர் ஸ்டொமக், லை ஆன் யுவர் ஸ்டொமக். இப்போ ஏன்னா டாக்டர் கிட்ட போகும்போது கூட சொல்லுவார், குப்புறப்படுவான்னு சொல்லுவாங்க. அப்போ இது போல் நீங்கள் சொல்லலாம். நெக்ஸ்ட், மல்லாக்கப்படு இல்லைன்னா நிமிர்ந்துப்படு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஏதாவது ஆயின்மெண்ட் அப்ளை பண்ண போகிறோம், அப்போ அவங்கள மல்லாக்கப்படுங்க, நிமிர்ந்துப்படுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. அது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? லை ஆன் யுவர் பேக். பேக்னா முதுகு. இந்த முதுகு அடிப்பக்கம் இருக்கிற போல் படுக்கிறது தான் நம்ம மல்லாக்கப்படு, நிமிர்ந்துப்படுன்னு சொல்லுவோம். லை ஆன் யுவர் பேக், லை ஆன் யுவர் பேக் இப்படி சொல்லணும். நெக்ஸ்ட், அவள் அப்படித்தான். இப்போ ஒரு பொண்ணை பற்றி நம்ம சொல்லுவோம், அவள் அப்படி தான்டா விட்றா, அவள் சொல்கிறதெல்லாம் பெரிய விஷயமா நினச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, சமாதானப்படுத்துறதுக்காக சொல்லுவோம்ல. அது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ஷீ இஸ் ஹவ் ஷீ இஸ், ஷீ இஸ் ஹவ் ஷீ இஸ் அப்படி சொல்லணும். நெக்ஸ்ட், நீ டென்ஷன் ஆகாத. இப்போ நம்ம ஒரு பிரச்சனையில் சொல்லுவோம், டென்ஷன் ஆகாதரா, கூலாடுறா அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? டோன்ட் பி டென்ஸ், டோன்ட் பி டென்ஸ். அவரை சமாதானப்படுத்துறதுக்காக நம்ம அப்படி சொல்லுவோம். அப்போ தான் அவர் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகல அப்போ. நெக்ஸ்ட், உங்களுக்கு ஏதாவது சிரமம் இருந்தால் என்னிடம் சொல்லுங்கள். இப்போ நம்ம ஒரு வேலையை கொடுத்துட்டு அவங்ககிட்ட நம்ம ரிப்ளை கேட்போம், உங்களுக்கு எதனா பிரச்சனை என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல. அவங்க ஒப்பீனியன் கேட்குறது. அதை எப்படி சொல்லணும்? டெல் மீ இஃப் தேர் இஸ் எனி டிஃபிகல்ட்டி, டெல் மீ இஃப் தேர் இஸ் எனி டிஃபிகல்ட்டி. நெக்ஸ்ட், டிவி சவுண்டை கம்மி பண்ணு. இப்போ நம்ம ஏதோ ஒரு முக்கியமான வேலையாக இருப்போம், அப்போ குழந்தைங்க சவுண்டு அதிகமாக வச்சு பார்ப்பாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? டிவி சவுண்டை கம்மி பண்ணு சொல்லுவோம். ரெடியூஸ் த டிவி வால்யூம், ரெடியூஸ் த டிவி வால்யூம் அப்படி சொல்லணும். நெக்ஸ்ட், இதில் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடு. இப்போ நம்ம துணி கடைக்கு போகிறோம், அதில் நிறைய நம்ம ட்ரெஸ்ஸு பார்ப்போம், அதில் நம்ம சொல்லுவோம், இதில் எதனா ஒன்று செலக்ட் பண்ணிக்க, உனக்கு பிடிச்சதுன்னு சொல்லுவோம்ல. அது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? சூஸ் எனி ஒன் ஆஃப் தீஸ், சூஸ் எனி ஒன் ஆஃப் தீஸ் அப்படி சொல்லணும். நெக்ஸ்ட், எனக்கு எரிச்சலாக இருக்குது. இப்போ சிலர் பண்ணுறது நம்மளுக்கு சுத்தமாக பிடிக்காது, ரொம்ப இரிட்டேட்டாக இருக்கும். அப்போ நம்ம சொல்லுவோம், எனக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ஐ ஃபீல் இரிட்டேட்டட், ஐ ஃபீல் இரிட்டேட்டட். நெக்ஸ்ட், இது அதை விட மோசம். இப்போ நம்ம 2 பொருளை எடுக்கிறோம்,
முதல் பொருளும் நல்லா இல்லை, திருப்பி இன்னொரு பொருள் எதுவும் அதுவும் நல்லா இல்லை, அப்போ நம்ம சொல்லுவோம்ல இதுக்கு அதுவே பரவாயில்ல. அது எப்படி சொல்லணும்? திஸ் இஸ் ஈவன் வேர்ஸ். திஸ் இஸ் ஈவன் வேர்ஸ். நெக்ஸ்ட், அவன் என்னை பார்க்க வருகிறான். அது எப்படி சொல்கிறது? இப்போ சொல்லுவேன், என் ஃப்ரெண்டு என்னைக்கு என்னை பார்க்க வரான்னு சொல்லிட்டு நம்ம அம்மா கிட்ட சொல்லுவோம்ல, அப்போ அது எப்படி ஆங்கிலத்தில் சொல்கிறது? ஹீ இஸ் கம்மிங் டு see me. ஹீ இஸ் கம்மிங் டு see me அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட், உன்னால் எந்த அளவுக்கு முடியுமோ செய். இப்போ நம்ம ஒரு வேலையை கொடுத்துட்டு உன்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அது செய்டா, பரவாயில்ல அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அது எப்படி சொல்லணும்? do as much as you can. do as much as you can. நெக்ஸ்ட், நீ ஒட்டு கேட்டு கொண்டிருந்தாய். இப்போ நம்ம ரெண்டு பேரும் பேசுகிறத மூணாவது ஆள் வந்து ஒட்டு கேட்குறான்னு வச்சுக்கேன், அதை நம்ம பார்த்துட்டு அவங்ககிட்ட சொல்லுவோம், ஏய் நீ ஒட்டு கேட்டு தானே இருந்த. அது எப்படி சொல்லணும்? யூ வேர் ஈவ்ஸ்ட்ராப்பிங். யூ வேர் ஈவ்ஸ்ட்ராப்பிங் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட், நீங்கள் முடிச்சிட்டிங்களா? இப்போ நம்ம ஒரு வேலையை மற்றவங்கிட்ட கொடுத்துருக்கோம், அவங்க அந்த வேலையை முடிச்சிட்டாலும் நம்ம கேட்பேன்ல, அது எப்படி இங்கிலீஷில் கேட்குறது? ஹாவ் யூ ஃபினிஷ்ட். ஹாவ் யூ ஃபினிஷ்ட் அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட், இதை மனசில் வச்சுக்காத அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இப்போ நம்ம ஏதோ ஆத்திரத்தில் திட்டோம், அவங்க ரொம்ப ஹர்ட் ஆகிடுவாங்க, அப்போ நம்ம சொல்லுவோம், ஏய் நான் ஏதோ ஆத்திரத்தில் பேசுகிறேன், அதை மனசில் வச்சுக்காதரா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அது எப்படி சொல்லணும்? டோன்ட் டேக் இட் டு ஹார்ட். டோன்ட் டேக் இட் டு ஹார்ட். ஏன்னா அவங்க ரொம்ப ஹர்ட் ஆகிருப்பாங்க, அவங்க நம்ம சமாதானப்படுத்தணும், கூல் பண்ணல, அப்போ நம்ம சொல்லணும் டோன்ட் டேக் இட் டு ஹார்ட். நெக்ஸ்ட், நான் பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கேன். இப்போ நம்ம ஃபோனில் பேசும்போது சொல்லுவோம், டேய் நான் ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கேன்டா, அது எப்படி அதுலேருந்து வெளியில் வருதுனே தெரியலடா, ரொம்ப கஷ்டமாக இருக்குடா அப்படின்னு சொல்லுவோம். அதை ஐ ஆம் இன் ட்ரபிள். ஐ ஆம் இன் ட்ரபிள் அப்படி சொல்லணும். என் சொந்த ஊர் ஈரோடு. சொந்த ஊர் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சொந்த ஊராக இருக்கும். அது யாராவது கேட்பாங்க, நீ என்ன ஊருப்பா? நான் சென்னை தானே, என் சொந்த ஊர் வேறு ஊருங்க, அது சொல்லுவோம்ல. அது எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? மை ஹோம் டவுன் இஸ் ஈரோடு. மை ஹோம் டவுன் இஸ் ஈரோடு அப்படி சொல்லணும். அது ஒவ்வொரு ஆளும் அந்த ஊர் பேரை மாற்றிக்க சொல்லிடலாம். அடுத்தது, நான் வீட்டில் தனியாக இருக்கேன். இப்போ நம்ம ஃபோனில் சொல்லுவோம், ஏய் நீ வீட்டில் தனியாடா இருக்க? ஆமாண்டா நான் வீட்டில் தனியாக தான்டா இருக்கேன், அப்பா அம்மா வெளியில் போயிருக்காங்கடா அப்படின்னு சொல்லுவீங்களே. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? ஐ ஆம் அலோன் அட் ஹோம். ஐ ஆம் அலோன் அட் ஹோம் அப்படி சொல்லணும். நெக்ஸ்ட், எனக்கு அவனை நல்லாவே தெரியும். இப்போ நம்ம கேட்போம், ஏய் அவனை உங்களுக்கு தெரியுமாடா? எனக்கு அவனை நல்லா தெரியுமே அப்படி நம்ம சொல்லுவோம்ல ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட. அது எப்படி சொல்லணும்? ஐ நோ ஹிம் வெரி வெல். ஐ நோ ஹிம் வெரி வெல் அப்படி சொல்லணும். நெக்ஸ்ட், தண்ணீர் தீர்ந்து விட்டது. இப்போ நம்ம வீட்டில் கேனில் தண்ணி வச்சுருப்போம், தண்ணியை காலி ஆகிட்டு இருக்கும், அப்போ அது எப்படி சொல்லணும்? த வாட்டர் ஹேஸ் ரன் அவுட். இப்போ ஒரு பொருள் தீர்ந்து போச்சு அப்படின்னு அது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா ரன் அவுட், அந்த ஃப்ரேசல் வெர்பை நம்ம பயன்படுத்தணும். த வாட்டர் ஹேஸ் ரன் அவுட். நெக்ஸ்ட், அவன் நாளைக்கு கிளம்புறான். இப்போ ஊர்லேருந்து ஒரு ஃப்ரெண்டு வந்திருக்கான், கேட்பாங்க அம்மா, அவன் எப்படா போகிறான் ஊருக்கு? அவன் நாளைக்கு போகிறாம்மா ஊருக்கு. இன்றைக்கி போகல, நாளைக்கு தான் போகிறான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அது எப்படி சொல்லணும்? ஹீ இஸ் லீவிங் டுமாரோ. ஹீ இஸ் லீவிங் டுமாரோ அப்படின்னு சொல்லணும். நான் கிளம்புறேன். இப்போ நம்ம அத்தை வீட்டுக்கு போயிருக்கிறோம், அங்கே போய் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு பேசி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம சொல்லுவோம், அத்தை நான் கிளம்புறேன், அத்தை மணி ஆகிடுச்சு, போய் இன்னொரு தடவை வரேன் அப்போ நம்ம சொல்லுவோம்ல. நம்ம எங்கே போனாலும் அந்த வார்த்தையை பயன்படுத்துவோம். ஐ ஆம் லீவிங். ஐ ஆம் லீவிங் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட், மழை நின்று விட்டது. மழை நல்லா பெய்யுது, அப்போ அம்மா கேட்பாங்க உள்ளேருந்து, ஏய் மழை நின்றுச்சான்னு பாடுறா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஜன்னல் வயலையோ இல்லை கதவு திறந்தோ பார்ப்போம், மழை சுத்தமாக நின்றுருக்கும். அப்போ அம்மா கிட்ட நம்ம சொல்லுவோம், அம்மா த ரெயின் ஹேஸ் ஸ்டாப். த ரெயின் ஹேஸ் ஸ்டாப் அப்படி சொல்லணும். இது நீயாவே பண்ணுன. இப்போ ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க, ஃப்ரெண்டு உங்களை கேட்குறான், ஏய் உண்மையுமே இது நீயோட தனியாகவே பண்ண, யார் ஹெல்ப் இல்லாமல் நீயே சொந்தமாக செய்த அப்படின்னு கேட்பாங்கல்ல. ஏன்னா அவனால் நம்பவே முடியாது நீங்கள் அதை பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ எப்படி கேட்கணும்? டிட் யூ டூ இட் பை யுவர் செல்ஃப். டிட் யூ டூ இட் பை யுவர் செல்ஃப் அப்படி சொல்லணும். உன் கையில் என்ன வச்சுருக்கேன்னு காமி. இப்போ உன் ஃப்ரெண்டு கையில் ஏதோ மறைச்சி வச்சுருக்காங்க, அப்போ நம்ம கேட்போம், ஏய் என்னடா கையில் ஏதோ மறைச்சி வச்சுருக்க எனக்குடா அப்படி நம்ம கேட்போம்ல. அப்போ அது எப்படி சொல்லணும்? ஷோ மீ வாட் யூ ஹாவ் இன் யுவர் ஹேண்ட். ஷோ மீ வாட் யூ ஹாவ் இன் யுவர் ஹேண்ட் அப்படி சொல்லணும். நெக்ஸ்ட்,
எனக்கு இந்த இடம் பிடிக்கல. இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போயிருக்கிறோம், புதுசாக ஒரு இடத்துக்கு. அப்போ நம்ம ஒப்பீனியனை சொல்லுவோம். அது உங்களுக்கு உண்மையிலுமே பிடிக்காம கூட போயிருக்கலாம். அது நம்ம சொல்லுவோம், எனக்கு அந்த இடம் பிடிக்கல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ஐ டோன்ட் லைக் திஸ் பிளேஸ். ஐ டோன்ட் லைக் திஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்லணும். நாங்கள் மாறி மாறி ஊஞ்சல் ஆடணும். இப்போ நீயும் ஃப்ரெண்டும் இப்போ பார்க்குக்கு போகிறீங்க, அங்கே ஊஞ்சல் இருக்குது. அப்போ வந்து 2 பேரும் மாறி மாறி உட்காந்து விளையாடுறீங்க. அப்போ வீட்டுக்கு போய் கேட்குறீங்க, நல்லா விளையாடுறேன்னா அம்மா கேட்குறாங்க, நாங்கள் 2 பேரும் மாறி மாறி ஊஞ்சல் விளையாடணுமா? அது எப்படி சொல்கிறது? we took turns playing on the swing. we took turns playing on the swing. அடுத்தது, அவள் இப்போது தூங்கிட்டு இருக்கலாம். அது எப்படி சொல்கிறது? she might be sleeping right now. இப்போ ஒரு செயலை இப்படி இருக்கலாம் அப்படின்னு நம்ம யூகித்து சொல்லும்போது might be என்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும். she might be sleeping right now அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, உனக்கு தெரிந்திருந்தால். அது எப்படி சொல்கிறது? இப்போ ஒரு விஷயத்தை கேட்குறாங்க, உனக்கு தெரிஞ்சிருந்தால் என்ன செய்திருப்ப அப்படின்னு கேட்குறேன்ல, உங்கள் ஒப்பீனியன் கேட்பாங்க. அப்போ நம்ம எப்படி சொல்லணும்னா if you had known. if you had known அப்படின்னு சொல்லணும். இது வந்து ஒரு யூகத்தின் அடிப்படையில் தான் நம்ம கேட்போம் இப்படி. ஆனால் அது நீங்கள் செய்யலாமோ செய்யக்கூடாதோ அது வேறு விஷயம். ஆனால் நம்ம ஒரு யூகத்தில் சொல்கிறது அப்படி சொல்லணும். என்ன செய்திருப்பாய்? இதுவும் நம்ம ஒரு யூகத்தின் அடிப்படையில் தான் கேட்குறது. இது இப்படி பண்ணியிருந்தால் என்ன பண்ணியிருப்ப, உங்களுடைய கருத்தை கேட்குறதுக்காக இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அப்போ எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் என்ன செய்திருப்பாயின்றது? வாட் வுட் யூ ஹேவ் டன். வாட் வுட் யூ ஹேட் டன் அப்படின்னு சொல்லலாம். நான் படிக்கட்டில் தடிக்கிட்டேன் அப்படின்னு அதை எப்படி சொல்கிறது? ஃப்ரெண்ட்ஸு கேட்பாங்க, என்னடா காலில் அடிபட்டுருக்கு, நான் படிக்கட்டில் தெரியாமல் தடிக்கிட்டேன்டா, காலில் இடிச்சிக்கிச்சுரா அப்படின்னு சொல்கிறல்ல, ரத்தம் வந்துடா அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி இங்கிலீஷ் சொல்கிறது? ஐ ட்ரிப்ட் ஆன் த ஸ்டேர்ஸ். ஐ ட்ரிப்ட் ஆன் த ஸ்டேர்ஸ் அப்படி சொல்லணும். அழாமல் சொல்லு, என்ன ஆச்சு, இது எப்படி சொல்கிறது? இப்போ அழுதுனேன்னு சொல்லுவாங்க, இப்படி ஆயிடுச்சு, அவன் என்ன அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு. அப்போ அழுதுன்னு அவன் சொல்கிறது நம்மளுக்கு புரியாது. அப்போ எப்படி சொல்லுவோம்? டெல் மீ வாட் ஹேப்பன் வித்தவுட் க்ரைங். டெல் மீ வாட் ஹேப்பன் வித்தவுட் க்ரைங் அப்படி சொல்லணும். அடுத்தது, அது செத்து கிடக்குது. இப்போ ஒரு மீன் வந்து செத்து கிடக்குதுன்னு வச்சு கரையில். இப்போ கேட்பாங்க, அது வந்து நீ பிடிக்கும்போது அந்த மீன் எப்படிதான் இருந்து உயிராக இருந்தால் எப்படி இருந்து அப்படின்னு கேட்பாங்க. இல்லை செத்து தான் கிடந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அது எப்படி சொல்லணும்? இட் இஸ் லையிங் டெட். இட் இஸ் லையிங் டெட் அப்படின்னு சொல்லணும். நான் சொன்னதை செஞ்சியா? அது எப்படி கேட்குறது? இப்போ நம்ம ஒரு வேலையை சொல்லுவோம், அந்த வேலையை வந்து முடிக்காமலோ அவங்க வந்து கேட்பாங்க, நான் சொன்னது செஞ்சியா, அதுக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னு நம்ம கேட்போம்ல. அது எப்படி இங்கிலீஷில் கேட்குறது? டிட் யூ டூ வாட் ஐ செட். டிட் யூ டூ வாட் ஐ செட் அப்படின்னு கேட்கணும். அந்த வேலையை அவங்க முடிக்காமல் கூட இருக்கலாம். அப்போ அந்த வேலையை நம்ம ரிமைண்ட் பண்ணுறதுக்காக கேட்போம். வீட்டுக்கு போன உடனே கூப்பிடு. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸை நம்ம பார்த்துட்டு வீட்டுக்கு போகிறோம், போயிட்டு நம்ம சொல்லுவோம், நீ வீட்டுக்கு போனோடனே என்னை ஃபோன் பண்ணி சொல்கிறா, இல்லைனா என் வீட்டுக்கு போனோடனே என்னை கூப்பிட்றா, நான் முக்கியமான விஷயம் பேச சொல்லல. அது கால் மீ ஆஸ் soon as you get home. கால் மீ ஆஸ் soon as you get home அப்படி சொல்லணும். உனக்கு என்னென்னு தெரியாதா? டோன்ட் யூ நோ வாட் அப்படி சொல்லணும். உனக்கு என்னன்னு தெரியாது. அப்போ நம்ம ஒரு புக்கை கொடுத்துட்டு இது என்னென்னு உனக்கு தெரியாதா, இல்லைனா ஒரு ப்ரைஸை கொடுத்துட்டு பிரித்து பார்த்து இது என்னென்னு உனக்கு தெரியாதுன்னு கேட்பேன்ல, அது எப்படி சொல்லணும்? டோன்ட் யூ நோ வாட். டோன்ட் யூ நோ வாட் அப்படி சொல்லணும். நெக்ஸ்ட், அது வெளியில் நீட்டிட்டு இருக்குது. இப்போ ஒரு வண்டியில் நிறைய பொருளை ஏற்றுறோம், ஆனால் ஒரு பொருள் மட்டும் அந்த வண்டிக்கு வெளியில் நீட்டிட்டு இருக்குது. அது மற்றவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குல்ல. அப்போ நம்ம ரிமைண்ட் பண்ணும்போது சொல்லுவோம், அந்த பொருள் வெளியில் நீட்டிட்டு இருக்குது. அது எப்படி சொல்லணும்? இட் இஸ் ஸ்டிக்கிங் அவுட். இட் இஸ் ஸ்டிக்கிங் அவுட் அப்படி சொல்லணும். நீ வரவே கூடாது. இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ ஒரு இடத்துக்கோ நீ வரவே கூடாது, நீ வந்தால் சரிப்பட்டு வராது, நீ வீட்டிலே இரு அப்படின்னு நம்ம சொல்லுவாங்கள்ல. சில பேரண்ட்ஸ் கூட சொல்லுவாங்க, ஏன்னா பையன் அடங்க மாட்டான், எதனா இது கலாட்டா பண்ணுவான்னு சொல்லுவாங்க. அது எப்படி சொல்லணும்? யூ ஷுட் நெவர் கம். நாங்களே போயிட்டு வரோம், நீ வீட்டிலே இரு. அது எப்படி சொல்லணும்? யூ ஷுட் நெவர் கம். நீ வரவே கூடாது. யூ ஷுட் நெவர் கம். அடுத்தது, உன் வேலையை கவனி. இப்போ நம்ம ஒரு வேலையில் சேர்த்துருப்போம், அவங்க வந்து வேற ஒரு ஆள் வந்து அது மூக்கு நுழைப்பாங்க அதில். அப்போ நம்ம சொல்லுவோம், இது உன் வேலையா, உன் வேலையை கவனின்றா, என் வேலையில் வந்து பார்க்குற நீ சொல்லுவோம்ல. மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். சில பேர் அதை மைண்ட் யுவர் ஓன் அப்படின்னு சொல்லுவாங்க. மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட், நாக்கை அடக்கி பேசு. சில பேர் ரொம்ப அதிகமாக பேசுவாங்க. பிரச்சனை வரும்போது நம்மக்கிட்ட ரொம்ப ஹார்ஷாக பேசுவாங்க, அவங்க ரொம்ப டெம்பர் ஆகி பேசுவாங்க. அப்போ எப்படி சொல்லணும் நம்ம? மைண்ட் யுவர் டங். மைண்ட் யுவர் டங். நாக்கை அடக்கி பேசு. அடுத்தது,
நீ என்ன சமைக்கிற அப்படின்னு கேட்போம். அப்போ அம்மா கிட்ட கொடுத்து அம்மா என்ன சமைக்கிறீங்க அப்படின்னு கேட்பேன்ல, ரொம்ப ஆர்வமாக கேட்போம். அப்போ அது எப்படி கேட்கணும்? வாட் டு யூ குக், வாட் டு யூ குக். ஏன்னா சில பேர் ஸ்மெல் வச்சே கண்டுபிடிச்சிடுவாங்க. என்ன இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணி கேட்பாங்க. இப்போ சாட்டர்டே சண்டேனா லீவ் நாளில் ரொம்ப ஆர்வமாக கேட்பாங்க என்ன சமைக்கிறீங்கன்னு. அது எப்படி கேட்கணும்? வாட் டு யூ குக் அப்படின்னு கேட்கணும். அடுத்தது, இதற்கு 1000 ரூபாய் செலவாகும். இப்போ நம்ம ஏதோ சைக்கிள் வச்சுருந்தா அது ரிப்பேர் ஆகிடுச்சு. அப்போ நம்ம கேட்குறோம் அந்த சைக்கிளை ரிப்பேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெக்கானிக்கிட்ட கேட்குறோம். அப்போ மெக்கானிக் சொல்கிறாரு இது ஒரு 1000 ரூபா ஆகும்பா அப்படின்னு சொல்கிறாரு. அது எப்படி சொல்லணும்? இட் வில் காஸ்ட் 1000 rupees, இட் வில் காஸ்ட் 1000 rupees அப்படி சொல்லணும். அடுத்தது, என்னால் இதை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். இப்போ ஒரு வேலையை பாஸ் உங்கள்கிட்ட கொடுக்குறாரு. என்னால் இதை பண்ண முடியுமான்னு தெரியலையே சார், என்னால் இதை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி டவுட்டாக கேட்பீங்களே, அதை கேன் ஐ டூ இட், கேன் ஐ டூ இட் அப்படின்னு கேட்கணும். கடைசி, நம்பிக்கையை இழக்காதே. நீங்களும் நம்பிக்கையை இழக்காதீங்க. நம்மளால் இங்கிலீஷ் பேச முடியுமோன்னு சொல்லிட்டு நம்பிக்கையை இழக்காதீங்க. கண்டிப்பாக உங்களால் முடியும். முயற்சி செய்தால் எதுவுமே சாத்தியம்தான். அது எப்படி இங்கிலீஷில் கேட்குறது? டோன்ட் லூஸ் ஹோப், டோன்ட் லூஸ் ஹோப் அப்படின்னு சொல்லணும். ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி டுடே சேலஞ்ச் 2 சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்களா அந்த மாடல் தான் கொடுத்துருக்கேன். இதை அப்படியே இதுக்கான விடையை கமெண்ட் பண்ணுங்கள். 1, அவன் அப்படித்தான், அவன் அப்படித்தான். இதே போல் வேறு ஒரு ஃபார்மேட்டில் உள்ளே கொடுத்துருப்பேன். அதனுடைய மாடல் தான் இது. 2, அது வெளியில் நீட்டிக்கிட்டு இருந்துச்சு. இது பாஸ்ட் டென்ஸ். இந்த 2த்துக்கான விடையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டினியூஸாக இந்த வீடியோவை பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.